ஹே காய்ஸ் வெல்கம் டு பியூராஜ் vlogs. இன்னைக்கு நம்ம வீட்டு பிரின்சஸ் சன்வி குட்டியோட மொட்டை அண்ட் காது குத்து ஃபங்க்ஷன் தான் பார்க்க போறோம். திருவிழா அன்னைக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் நடத்தணும் நாங்க. ஸோ ஊர் ஃபுல்லாவே நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் கடை இருந்துச்சு லைக் பானிபூரி, அப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா, அப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி, அப்புறம் ஐஸ்கிரீம், ஃப்ரூட் ஸ்டால்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு. என்னோட குட்டீஸ் வந்து ஐஸ்கிரீம் கேட்டு அழுதுட்டே இருந்தாங்க நாங்கள் வாங்கி கொடுக்கலன்னு. அப்புறம் எங்கள் குட்டி பாப்பாவோட காது குத்தும் மொட்டை ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. பாப்பா ரொம்ப அழுதுட்டு இருந்து அப்புறம் ஃபைனலி எல்லாமே கம்ப்ளீட் ஆயிட்டு நல்லபடியாக. அப்புறம் லஞ்ச் வந்து எங்கள் ப்ரோ வீட்டில் தான் இருந்துச்சு, எங்கள் நாத்தனார் வீட்டில். ஸோ அங்கே தான் நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். இது எல்லாமே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. எல்லா சாப்பாடு இருந்துச்சு, ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. சாம்பார், ரசம், அப்புறம் 3 கூட்டு, பப்படம், அப்புறம் வந்து பாயாசம், பழம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இது வந்து எங்க உமா அண்ணி தான் நான் சொன்னனால பாயாசம், பப்படம், பழத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்புறம் எங்க குட்டி பாப்பா வந்து ரொம்ப கோவத்துல இருந்தா எல்லார் கூடயும். யாரெல்லாம் அவ ஃபேஸ் முன்னாடி இருந்தாங்களோ மொட்டை அடிக்கும்போது, காது குத்தும்போது அவங்க மேல ரொம்ப கோவத்துல இருந்தா. ஸோ அத தவிர்த்து வேற எல்லார்ட்டயும் அவ வந்து நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தா. ஸ்பெஷலி அவளுக்கு பிடிச்ச அவங்க 2 அத்தான்ஸ் கூட என்னோட 2 பசங்க தான். எல்லாருக்கும் அவ வந்து கிஸ் குடுத்துட்டு இருந்தா. ஸோ அப்படியே எல்லா ஸ்மைலிங் ஃபேஸஸ்க்கும் பாய் சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. இதான் எங்க சன்வி குட்டியோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோ. That's it guys for today. Thank you for supporting. Like, share and subscribe. Bye.